லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போகிறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
மகரம். மகரம் சிகரத்தில் ஏறப்போகிறது. உச்சகுரு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான ஒரு டைட்டில் இருக்கு, ஒரு நாவல் டைட்டில். அதே மாதிரி இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் மகர ராசிக்காரா அப்படின்னு நான் திருப்பி கேட்டுருவேன். எல்லா கஷ்டமும் விலை உண்மையிலே நல்லா இருக்க போறீங்க. நல்லா இருக்க போறேன்றதுக்காக வீட்டுக்குள்ளே போய் கதை பூட்டிக்கிட்டு தங்க கட்டி விழும் 500 ரூபா கட்டு விழும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. உங்கள் உழைப்பிற்கு ஏற்றாற் போல மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. மகர ராசிக்காரங்க ஒரு 7-8 வருஷமாக நல்லாவே இல்லைங்க. ஜென்மச்சனியும் 2020 பின்னி எடுத்துருச்சு உங்கள் எல்லாரையும். ஜென்மச்சனி உங்களை போட்டு வாட்டி எடுத்து விட்டது. நன்றாக இல்லை என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய, எங்கேயா இன்னும் கூட நல்லா இல்லையே, 7.5 சனி முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுன்னு தான் நல்லா இல்லையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து தொட்டது துலங்க போகிறது. அருமையாக இருக்கும். எதில் பிரச்சனை இருந்ததோ, பிரிவு, இழப்பு, துயரம், துக்கம், பண நஷ்டம், அது நஷ்டம், இது நஷ்டம், பொருள் நஷ்டம், மானம், அவமானம், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கோர்ட்டு கேஸு, ஹெல்த் இஷ்யூஸ், ஆக்சிடென்ட், இந்த மாதிரியான எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மாதிரியாக பாதிக்கப்பட்டீர்களோ அந்தந்த விஷயத்திலிருந்து ரெக்கவர்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு அழுத்தி பெருசாக சொல்கிறேன்? மற்ற ராசிக்கெல்லாம் இவ்வளவு ஓகோன்னு சொல்லலையே. ராசியையும் ராசிநாதனையும் குரு பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய விஷயம். ராசியை குரு பார்த்தாலே நல்லது நடக்கும். ராசிநாதனையும் குரு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 1 லட்டு கொடுத்தாலே நமக்கு வாய் இனிக்கும். 2 லட்டும் கொடுத்தா என்ன பண்ணுறது? ஒன்றை தூக்கி வாயில போட்டு ஒன்றை தூக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்கும் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு. ஐயா, உண்மையிலேயே தொட்டது தொடங்கும், முயற்சிகள் பலிக்கும், வயதிற்கேற்றாற் போல தான் நடக்கும். இன்னும் ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், உடனே வந்து 10 கோடி ரூபாய் அவங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டில் அடிச்சிருமா, அல்லது இந்த தொழிலில் இந்த இப்போ சம்பளம் 10,000 ரூபா 5,000 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கேன், என்னை முதலாளி கூப்பிட்டு இன்னிலிருந்து உனக்கு 1.5 லட்சம் சம்பளம் 10 லட்சம் சம்பளம்னு சொல்ல போறாராம். அப்படிலாம் நடக்காதுங்க. ராசி பலன் என்பது பொதுவான ஒன்று. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய லெவல், லிமிட், தகுதி, உயரம் எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த உயரத்தை இந்த வருடத்தில் நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். இதுதாங்க உண்மையான பலம். பிறந்த ஜாதகத்தில் நமக்குன்னு ஒரு லெவல் இருக்குங்க. நம்ம வந்து சிஎம்ஆ இருக்கிறதுக்கு பிறக்கல, நம்ம வந்து பிஎம்ஆ இருக்கிறதுக்கு பிறக்கல, இல்லை நம்ம வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பை போய்ட்டு இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம பிறக்கல. நம்ம ஒரு நடுத்தர அளவிற்கு உண்மையிலே நம்மில் ஒரு சிலர் அந்த மாதிரியும் இருக்கிறீங்க. ஆக பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மை. வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை மாற்றம் நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் அமையும், குழந்தைகள் கிடைக்கும், குழந்தைகளால் நன்மைகள் உண்டு. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்ணால் பாதிக்கப்பட்டவர்கள் என வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களும் நல்லா இருக்க போறீங்க. வெல்கம் டு யுவர் உங்கள் குரு பயிற்சியை உண்மையிலே வெல்கம் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள்.